வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஓசை இல்லாமல் வரும் எழுத்துக்கள் சைலண்ட் லெட்டர்ஸ் சம்பந்தமான சீரீஸுங்க. இது தொடரில் இது இரண்டாவது பகுதி. நம்ம இந்த தொடரில் பார்க்கறது ஜி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும், ஜி என்ற எழுத்து சைலண்ட்டாக வருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜி எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குங்க. ஜிக்கு முதல் எழுத்தாக வந்து அடுத்த எழுத்து வந்து என் வந்திருந்ததுன்னா, ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையில் முதல் எழுத்து ஜி ரெண்டாவது எழுத்து என் ஆயிருந்தால் அந்த ஜிக்கு என்ன இல்லை, உச்சரிப்பு இல்லை. ஏன் இல்லை? பொதுவாக நம்ம கேள்வி கேட்போம், ஏன் சார் இல்லை, ஏன் சைலண்ட்டாக வரும்? ஜி என்ற எழுத்தை தமிழில் இஞ்சு என்று உச்சரிப்பில் வரும் பொதுவாக. ஆனால் ஜி என்ற எழுத்து ரெண்டு விதமாக வரும். இக் என்ற எழுத்தில் ஹார்ட்ஸ் ஜியாக வரும்போது இக் என்ற ஓசையிலும் வரும். ரைட்டா? நான் சொல்கிறது ஜி என்ற எழுத்து இஞ்சு என்று வந்து அதுக்கு அடுத்த எழுத்து என் என்ற எழுத்து வந்திருந்தா, ஜிக்கு அப்புறம் எப்பப்பெல்லாம் என் வந்திருக்கோ ஒரு சென்டென்ஸில், ஒரு வார்த்தையில், ஒரு வேர்டில், ரைட்டா, அடுத்த எழுத்து என் என்று வந்தால், இப்போ பொதுவாக தமிழில் இஞ்சில் தொடங்குகிற வார்த்தை இருக்காது. ரைட்டா? இஞ்சுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு புள்ளி எழுத்து தொடர்ச்சியாக வராது. ரைட்டா? ஆக இது தாங்க ரூலு. இப்போ உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்துடலாம். இப்போ ஜிஎன்ஏடி, அப்போ ஜிக்கு அப்புறம் என்ன இருக்குது, என் இருக்குது. ஜியை பொதுவாக என்ன இருக்குது, ஜிங்கிறது ஒரு மெய்யெழுத்தாக வருது, அதுக்கப்புறம் என் இருக்குது. ஆக அந்த ஜிங்கிறது மெய்யெழுத்து தான். என்ஏங்கிறது உயிர்மெய் எழுத்து, ஏன்னா ஏ இருக்குது அடுத்த எழுத்து. அதுக்கப்புறம் டி இருக்குது. டீங்கிறது என்னது, புள்ளி வைத்த எழுத்து, மெய் எழுத்து, ஏன்னா ஏஇஐஓஇ அதுக்கப்புறம் இல்லை. ரைட்டா? ஆக ஒரு மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து. ஆக ஜிக்கு உச்சரிப்பு இல்லாதனால என்ன வந்துடும், அடுத்த உடனே என்ஏ வந்துடும், நா. டீக்கு வந்து இட். எப்படி வருது, நாட். கினாட்டுன்னு படிக்கக்கூடாது, இஞ்சி நாட்டுன்னு படிக்கக்கூடாது. ரைட்டா? நாட். அடுத்து ஜிஎன்ஓஎம்இ. புரியுது சார்? இதில் எண்ணுக்கு மட்டும்தான் உச்சரிப்பு, ஏன்னா என்ஓங்கிறது உயிர்மெய் எழுத்து, எம் வந்து மெய் எழுத்து. ஏன் மெய் எழுத்துன்னு சொல்கிறோம், கடைசியில் வர்ற வார்த்தையின் கடைசியில் ஈ வந்து அதுக்கு என்ன கிடையாது, உச்சரிப்பு கிடையாது. ஆக நடுவில் இருக்க அந்த மூன்று எழுத்துக்களுக்கு மட்டும்தான் உச்சரிப்பு. இன் ப்ளஸ் ஓ, நோ. எம்முக்கு இம். எப்படி வந்துடுது, நோம். ஜீனோம் இல்லை. ரைட்டா? ஜீனோம், ஜீனோமி அப்படின்னு ஒரு சிலர் படிப்பாங்க, அது ஜீனோம் கிடையாது, நோம். ரைட்டா? அடுத்து ஒரு வார்த்தை ஜிஎன்ஓஎஸ்ஐஎஸ். ஜிக்கு உச்சரிப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. என்ஓங்கிறது உயிர்மெய் எழுத்து, எஸ்ஐங்கிறது உயிர்மெய் எழுத்து, எஸ் வந்து மெய் எழுத்து, ஏன்னா அது தனியாக இருக்குது. ஜி உச்சரிக்காதனால எடுத்தெடுப்பில் என்ன தான் வரும், என்ஓ தான் வரும், நோ. இஸ் ப்ளஸ் ஐ சி, கடைசியில் எஸ் மட்டும் தனியாக வர்றதுனால அது புள்ளி வைத்து எழுது. எப்படி வருது, நோசிஸ். எப்படி வருது, நோசிஸ். கினோசிஸ் இல்லைங்க, நோசிஸ். இப்படி ஜிக்கு அப்புறம் எண்ணு வந்தால் அந்த ஜிக்கு உச்சரிப்பு இல்லை. புரியுதா? இது நன்றாக புரியும்னு நம்புகிறேன். அடுத்து சில சார், இப்போ ஜி நடுவில் வந்தால் அதுக்கு உச்சரிப்பு இருக்கா, ஒரு சில நேரங்களில் அதுக்கு உச்சரிப்பு இல்லைங்க. அது எப்படிங்கிறத விளக்கம் வாங்க பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஜி என்ற எழுத்து இடையில் வரும்போது, நடுவில் வரும்போது ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க. அதுக்கு முந்தைய எழுத்து, ஜிக்கு முந்தைய எழுத்து ஐ என்ற உச்சரிப்பில் வந்தால் ரெண்டாவது கண்டிஷனும் பார்க்கணும், அடுத்த எழுத்து என் வந்தால் அந்த ஜிக்கு உச்சரிப்பு இருக்காது. ரைட்டா? இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிற சொல்ல முடியாது. அதுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்களும் இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கண்டிஷன் ஒன்று என்ன, முந்தைய எழுத்து ஐ என்ற உச்சரிப்பில் வந்திருந்தா, அடுத்த எழுத்து என்ன என்று வந்திருந்தா அந்த ஜிக்கு பெரும்பாலும் உச்சரிப்பு இல்லை. நீங்கள் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சார் அந்த இடத்துல ஐ வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜி வந்திருக்கு, நான் வந்து அதை உச்சரிக்கக்கூடாதுன்னீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜி என்றது பெரும்பாலும் இக் என்ற ஓசையில் வருது இல்லையா, இஞ்சு அல்லது இக் என்ற ஓசையிலும் வரும். ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஜி என்றது பொதுவாக இஞ்சு, அது ஹார்ட் ஜியாக உச்சரிக்கும் பொழுது இக் என்று வரும். இப்போ ஏஎல்ஐஜிஎன். ரைட்டா? ஏஎல்ஐஜிஎன். இங்கே முந்தின எழுத்து என்ன இருக்குது, ஐ இருக்குது,
அடுத்து ஜி இருக்குது, அடுத்து என் இருக்குது. நான் இந்த ஐ வந்து ரெண்டு விதமாக உச்சரிக்கப்படும். ஈயாகவும் உச்சரிக்கப்படும், ஐயாகவும் உச்சரிக்கப்படும். இப்போ இந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏங்கிறது ஆ, இந்த இடத்துல இல் ப்ளஸ் ஐ வந்து ஐயாகவே உச்சரிக்கப்படுகிறது. அப்போ அலை. அப்போ அந்த ஜிக்கு உச்சரிப்பு இருக்கா? இல்லை. எப்படி வந்துடுது? அந்த ஜி எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்குது? இன்னு மட்டும் இருக்குது. எப்படி உச்சரிக்கப்படுது? அலைன். எப்படி உச்சரிக்கப்படுகிறது? அலைன். இப்போ இன்னொரு வார்த்தையும் பார்த்துடலாம். SIGN. இது பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்னது? சைன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. எப்படி உச்சரிப்பு வருதுன்னு பாருங்கள். இஸ் ப்ளஸ் ஐ, சை. என்னுக்கு வந்து இன். ஏன்னா அந்த ஐ வந்து எப்படி வருது? ஐ என்ற ஓசையில் வருது. எழுத்தை பார்க்கக்கூடாது, அந்த ஓசையை தான் பார்க்கணும். என்ன வருது? சைன். இப்போ பாருங்கள், SINATURE. இந்த இடத்துல ஜிக்கு உச்சரிப்பு இருக்கா? ஏன்னா அதை சைனுன்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லுவோம்? SE. ஏன் இந்த இடத்துல ஈன்னு சொல்கிறோம்? ஏன்னா ஐ வந்து பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் ஐ வந்து ஈயாக உச்சரிக்கப்படும் இல்லையா? இந்த இடத்துல சீன்னு வந்துடுது. அப்போ ஜி வந்து என்னது? ஹார்ட் ஜியாக வருதுனால இக் என்ற ஓசையில் வருது. எண்ணிய வந்து நே, TURE வந்து சர் என்ற உச்சரிப்பில் வரும் அப்படின்னு நான் பல தொடர்களில் விளக்கியிருக்கேன். எப்படி மாறிடுது? சிக் நேச்சர், சிக் நேச்சர். அப்போ இந்த இடத்துல ஈயா வந்திருக்கிறதுனால அந்த ஜிக்கு என்ன வந்திருக்கு? உச்சரிப்பு வருதுங்க. இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. இதுதான் பொதுவாக உங்களுக்கு ஜி என்ற ஓசை எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வருங்கிறத தெளிவாக இந்த தொடரில் விளக்கியிருக்கோம். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இந்த தொடரை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு தொடரில்.